ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான உளுந்து பால். அதுக்கு தேவையான பொருட்கள்: உளுந்து, வெல்லம், நெய், ஏலக்காய் தூள், சுக்கு பவுடர், பாதாம், பால். உளுந்தை முதல்ல ஒரு கிளாஸ் உளுந்துக்கு 4 கிளாஸ் தண்ணி போட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்ம வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இது இப்போ உளுந்து தண்ணியும் செப்பரேட் பண்ணிக்கலாம். உளுந்து இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கணும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ வேக வச்ச உளுந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு பதத்தில் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்மூத்தாக அடிச்சிக்கணும். இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதுவும் இதிலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்துக்கலாம். இதை இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ அடுத்தது இதுக்கு வெல்லம் நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் உளுந்துக்கு நான் ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நம்ம கரைச்சிக்கலாம். வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உளுந்து தண்ணி போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அரைச்சி அதுலேயே இந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேன் வச்சுட்டு இப்போ கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் கொஞ்சம் கரைஞ்ச உடனே இதை போட்டுக்கலாம். இதில் ஸோ பாதாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஹீட் ஆன உடனே இந்த உளுந்து பால் அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட ஏலக்காய் தூள், சுக்கு பவுடர், கொஞ்சம் காய்ச்சின பால் ஒரு கிளாஸ், இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவு கொதி வந்தாலே போதும். உளுந்து பால் இந்த அளவு கொதி வந்தாலே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ உளுந்து பால் ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளுக்கு போன் க்ரோத்துக்கு நல்லது, கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது. ஸோ இப்போ இதை பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ உளுந்து பால் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.